Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 8 vector algebra. தமிழில் வந்து வெக்டர் இயற்கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எக்ஸசைஸ் 8.2 பார்க்க போகிறோம். 8.3 எக்ஸசைஸ் வந்து டாட் ப்ராடக்ட்டு, 8.4 வந்து கிராஸ் ப்ராடக்ட்டு. ஓகே ரைட், ஏற்கனவே நடத்திட்டோம். 8.2க்கு வர்றோம். இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு சில ஹிண்ட்ஸ் வேணும். அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கிறோம். ஓகே, சாப்டர் 8 எக்ஸசைஸ் 8.2 relation between direction cosines and with their ratio. டைரக்ஷன் கொசைன்ஸை வந்து டிசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. 8.2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட் ரோமன் லெட்டர், ரேஷியோஸ் கொடுத்துருக்கு. சரியா? இதுக்கு ஃபார்முலா வந்து எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். கொடுக்கப்பட்ட ரேஷியோஸ் வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா அது டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்கப்பட்ட ரேஷியோ இருக்குள்ள கிவன் ரேஷியோ வந்து எல்இஸ்டி எம்இஸ்டின்னு தனித்தனியாக எடுத்தோம்னா 1/5 ரேஷியோஸ் ஆர்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோ, அப்படியே நான் எடுத்துக்கிறேன். கிவன் ஆர் 1/5, 3/5, 4/5. Let L equal to 1/5, M equal to 3/5, N equal to 4/5 எடுத்துட்டு இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஒன்றுன்னு வந்துச்சுன்னா இந்த கிவன் ரேஷியோ வந்து டிசிஎஸ் டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். தட் இஸ், அதாவது எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஒன்று வரணும். சரியா? இதுதான் எய்ம். வருதா அப்படின்ட்டு பார்ப்போம். வந்துச்சுன்னா கிவன் ரேஷியோ வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போ 1 ஸ்கொயர் 1/5 ஸ்கொயர் ப்ளஸ் 3/5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4/5 ஹோல் ஸ்கொயர். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ஒன்று வருதான்னு பார்ப்போம். 1/25 இல்லைன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடோடு போட வேண்டிய அவசியம் இல்லை. எல் ஸ்கொயர் ப்ளஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஒன்று வருதா இல்லையான்னு. எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் கூட்டி சொல்கிறேன். 9/25, 16/25. சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ 26/25 வருது. அப்போ டஸ் நாட் ஈக்குவல் டு 1ன்னு வருது. அப்போ இது என்ன கிடையாது? டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸ் கிடையாது. சரியா? நாட் டைரக்ஷன் கொசைன்ஸ்னு எழுது, இல்லை டிசிஎஸ்னு எழுது. டைரக்ஷன் கொசைன்ஸ் கிவன் ரேஷியோ இருக்குல்ல, அது என்ன கிடையாது? டைரக்ஷன் கொசைன்ஸ் கிடையாது. இல்லை, கிவன் ரேஷியோஸ் ஆர். இதுதான் ஒரு கொஸ்டினுடைய மாடல். கிவன் ரேஷியோஸ் ஆர் அப்படின்னு எழுதணும். எழுதிட்டு நாட் டிசிஎஸ் டைரக்ஷன் கொசைன்ஸ். இதே மாதிரி அடுத்த செகண்ட் ரோமன் லெட்டர் செய்ய போகிறேன். அப்போ கொஸ்டினை பார்த்துக்க. ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் இப்படி தான் செய்கிறோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்கு, என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கணும். ரேஷியோஸ் கொடுத்துட்டு டைரக்ஷன் கொசைனா அப்படின்னு கேட்டிருக்கு. சரிங்களா? ரைட், ஸ்கொயர் பண்ணி ஒன்று வருதான்னு பாரு, பார்த்துட்டு சொல்லு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டில் செகண்ட் ரோமன் லெட்டர் அதே தான். எல்ஸ் ஈக்குவல் டு √2, எம்ஸ் ஈக்குவல் டு 1/√2, n ஈக்குவல் டு 1/2. ஓகே, குட். அப்போ கண்டிஷன் வந்து எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சுன்னா இது வந்து ரேஷியோஸ்.
சரியா, கிவன் ரேஷியோஸ். அப்போ எடுக்கிறேன் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √2 ஸ்கொயர், சாரி 1/√, 1/√2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் 1 இது வெறும் 2 தான்டா தம்பி எண்ணுக்கு, எல்எம்என் 1/2 ஸ்கொயர் 1/2 ஸ்கொயர். அப்போ இதுவும் 1/2 1/4 1/4. சரிங்களா சொல்கிறது? அப்போ என்ன ஆச்சு அப்படின்ட்டு பாரு. 4 போட்டோம்னா என்ன வந்துடும், 2 + 2ன்னு வந்துடும். அப்போ 4/4ன்னு வந்துடும். அடித்தா 1. தேர்ஃபோர் டிசிஎஸ் டைரக்ஷன் கோசைன்ஸ் அப்படின்னு அர்த்தம், கிவன் ரேஷியோ. ஓகேயா, புரியுதா சொல்கிறது? குட். பார்த்துக்க, சின்ன 2 மார்க் தான், பொறுமையாக நிதானமாக செய். ஃபஸ்ட்டில் தேர்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டில் தேர்ட் கொஸ்டின் சரியா, எல் வந்து 4/3 கிவன் ரேஷியோஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கும். எம் வந்து 0, என் வந்து 3/4 கிவன் ரேஷியோஸ் ஆர். சரியா, கொடுக்கப்பட்ட விகிதங்கள் அப்படின்னு அர்த்தம். பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. இப்போ கண்டிஷன் வந்து நிபந்தனை எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரணும். இப்போ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் செக் பண்ணுறேன். என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 3/4 ஹோல் ஸ்கொயர். ஓகே, 16/9 ப்ளஸ் 9/16. புரியுதான்னு பார்த்துக்கோ. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்க. 144 ப்ளஸ் 256 ப்ளஸ் கிராஸ் 81. அப்போ மேலே என்ன வந்துடும், நாட் ஈக்குவல் டு 1 தான் வரும். ஆட் பண்ணி எடுத்தோம்னா தேர்ஃபோர் நாட் டிசிஎஸ் அப்படின்னு அர்த்தம், டைரக்ஷன் கோசைன்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஓகே, ரைட், குட். செகண்ட் கொஸ்டின் தேவையானது வந்து என்னென்னா, நோட் அப்படின்னு போட்டு கிவன் வெக்டார் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து என்ன செய்கிறோம், கொஸ்டினில் வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்றது டிசிஎஸ். அந்த வெக்டாருக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த வெக்டாருடைய ஐ வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட்டு, ஜே வெக்டாருக்கு உள்ளது, கே வெக்டாருக்கு உள்ள கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக எழுதி கமா போட்டு இந்த மாடுலஸ் கண்டுபிடிச்ச ஆன்சரை கீழே எழுதிட வேண்டியதான். அதுதான் எழுதியிருக்கேன். டிசிஎஸ் ஈக்குவல் டு ஏ கேப்ஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார். ஏ கேப் அப்படின்றது வந்து யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ஸ்னால் முன்னாடி உள்ள குணகங்கள். ஐக்கு முன்னாடி 1, 2க்கு ஜேக்கு முன்னாடி 2, 3 கேக்கு முன்னாடி 3 அப்படின்னு இருக்கு பாரு. அதான் ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்கு, ஒரு வெக்டார் கொடுத்து டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. அந்த வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்திருக்கேன். அந்த வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஐக்கு முன்னாடி 1, 2, 3 எழுதி மாடுலஸ் எடுத்த இந்த ஆன்சரை கீழே எழுதியிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் செம்லையும் ஏ வெக்டார் கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு மாடுலஸ் எடுத்திருக்கேன். டிசிஎஸ்ன்னு போட்டு அந்த வெக்டாரோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதியிருக்கேன். 2, -1, 3 எழுதிட்டு பை அந்த வெக்டாரோடைய மாடுலஸ் கண்டுபிடிச்சோம்ல, இந்த ஆன்சர் அதை கீழே எழுதியிருக்கேன். அதே மாதிரி தான் தேர்ட் ஒன், ஐஜே இல்லாதனால 0, 0ன்னு போட்டிருக்கேன். √7² 49 வெளியெடுத்த 7 அதே மாதிரி எழுதியிருக்கேன். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. இதுதான் டிசிஎஸ், டைரக்ஷன் கொசைன்ஸ். ஒரு வெக்டாரை கொடுத்து டிசிஎஸ் கண்டுபிடிக்க சொன்னால் அந்த வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் கமான்னு எழுதிட்டு டிவைடட் பை அந்த வெக்டாருடைய மாடுலஸ் மேக்னிடியூட் வேல்யூ கீழே எழுதணும். அதான் டிசிஎஸ்ன்னு அர்த்தம், டைரக்ஷன் கொசைன்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. டைரக்ஷன் ரேஷியோவும் கேட்டிருக்கு, ரெண்டுமே கேட்டிருக்கு. டைரக்ஷன் ரேஷியோவும் கேட்டிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு நோட் மாதிரி எழுதி செய்கிறேன். எப்படி செய்கிறேன் அப்படின்னா, ஒரு வெக்டார் கொடுத்துருக்கு, தேவையானதை பார்த்துக்கோ. ஒரு வெக்டார் கொடுத்துருக்கு, ஏ வெக்டார் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறேன். எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர்னு கொடுத்துட்டு, இல்லை எல்எம்என் வச்சுக்கிறோமா, இல்லை இப்படி வச்சுக்கோ, உனக்கு ஈஸியாக எடுக்கிறக்காண்டி எடுக்கிறேன். ஏ வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கேன்னு எடுத்துட்டு
டைரக்ஷன் ரேஷியோ கேட்டால் எல் அதாவது எக்ஸு சரியா சொல்கிறது கமா ஒய் கமா இசட் இதுதான் டைரக்ஷன் ரேஷியோ. டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டால் அந்த ரேஷியோ பை அதோடைய மாடுலஸ் ஏ எடுத்து எழுதணும். √(x² + y² + z² அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒய் பை √(x² + y² + z², கமா z பை √(x² + y² + z² அப்படின்னு அர்த்தம். ரெண்டு விஷயம் இருக்குது இதில் தெரியுதா? டைரக்ஷன் ரேஷியோ கேட்டால் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட், ஜேயோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிரு. டிசிஎஸ்ன்னு கேட்டால் அதற்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சிடணும் கீழே அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டு கோஎஃபிஷியண்ட்டை எழுதி கமா போட்டு எழுதிடணும். புரியுதா சொல்கிறது? வெக்டர்லாம் போடக்கூடாது, மேலே பாயிண்ட்டு மாதிரி எழுதிடணும். இதுக்கு இதுதான் மாடுலஸ் x² + y² + z². இதுக்கு பேர் தான் மேக்னிடியூடுன்னு அர்த்தம். ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூடு கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் எடுக்கணும், அவ்வளோதான். தமிழில் வந்து என்ன அளவு கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் √() போட்டு கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். அப்படி மைனஸு இருந்தாலும் உள்ளே என்ன தான் வரும்? ப்ளஸ் தான் வரும், மறந்துடாத, மைண்டில் ஏற்றிக்கோ. இப்போ தேர்டில் ஃபஸ்ட்டு ரெண்டுமே கேட்டிருக்கு, வெக்டார் கொடுத்துருக்கு, நான் ஏ வெக்டார்னு எடுத்துடுறேன். 3i - 4j சரியா சொல்கிறது +8k அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெண்டு கேட்டிருக்கு. டைரக்ஷன் ரேஷியோ அப்படின்றது வந்து அது முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுது. 3 - 4 - 8 அவ்வளோதான். சரியா சொல்கிறது? பிளாக்கில் எழுதிக்கலாம். அப்போ டைரக்ஷன் அது டிசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாள், டைரக்ஷன் கொசைன்ஸ்ன்னு சொல்கிறது. டிசிஎஸ் அப்படின்றது இந்த வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்துக்க. இந்த வெக்டாருக்கு என்ன எடுத்துடணும்? மாடுலஸ் √9 + 16 + 64 = அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துக்க, 89. அப்போ இதுக்கு 3/89 கமா -4/√89 -8/√89. இதுதான் என்னது? டைரக்ஷன் கொசைன்ஸ். இதுதான் ஒரு கணக்குடைய மாடல், தேர்ட் சம். அப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை செய்யணும். புரியுதா சொல்கிறது? அதை விட்டுட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. அது மேலே உள்ளது வந்து ஹிண்ட்டு. மேலே உள்ளது என்னது? ஹிண்ட்டுன்னு அர்த்தம். மேலே உள்ளது ஹிண்ட், அது தனியாக எடுத்திருக்கேன். பார்த்துக்க, அதை வச்சு தான் இந்த கணக்கை மூவ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ரைட். செகண்ட் சம் அதே மாதிரி தான் வரும், தேர்ட் சம் அதே மாதிரி தான் வரும். அந்த ரோமன் லெட்டர் கொடுத்துருக்கு. செகண்ட் ரோமன் லெட்டர் A வெக்டார் = 3i + j + k. ஓகேயா? ரைட். அப்போ மாடுலஸ் ஏ வெக்டார்னு எழுதுனோம்னா √9 + 1 + 1 அப்போ √11. சரி, நான் வந்து டைரக்ஷன் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 3 1 1. டிசிஎஸ் கண்டுபிடிக்கிறேன், டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 3/√11 1/√11 1/√11 அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். ஏ வெக்டார் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். 0i + j + 0க்கு இல்லாததுக்கு நம்ம 0 போட்டுக்கலாம். இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா 0 + 1 + 0 = √1. வெளியில் எடுத்தால் 1. அப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கையில் 0, 1, 0 டிசிஎஸ் கண்டுபிடிச்சோம்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 0/1 1/1 0/1. அப்போ என்ன ஆகிறது? 0, 1, 0 அப்படின்னு எழுதிடலாம். புரியுதா? நிதானமாக நிறுத்தி எழுதிக்க. ரைட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். ஏ வெக்டார் என்ன கொடுத்துருக்கு? 5i - 3j -48k லார்ஜாக இருக்குது. பொறுமையாக செஞ்சுக்கோ, ஸ்கொயர் பண்ணையில் பார்த்து பண்ணணும். மாடுலஸ் ஏ வெக்டார் கண்டுபிடிச்சோம்னா √25 + 9 + 48 ஸ்கொயர் பண்ணி எழுதினோம்னா 2304 2304 அப்படின்னு வருது. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2338.
ரைட். இப்போ ரேஷியோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, விகிதம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5 - 3 - 48. டிசிஎஸ் டைரக்ஷன் கொசைன்ஸ்ன்றது திசை கொசைன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். தமிழ்லே சொல்ல விட்டுட்டேன் பாரு. ரூட் ஆஃப் இதில் வெளியில் எடுக்க முடியாதுல, அப்படியே எழுதிக்கோ. 2,338 - 3/2,338 - 48/2,338 ப்ராக்கெட். அவ்வளோதான். இப்படிதான் பார்த்துக்கோ. இதுதான் டிசிஎஸ் டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்ட்டு அர்த்தம். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு 5th. A vector equal to 3i plus 4j minus 3k. ரைட். மாடுலஸ் A vector கண்டுபிடிச்சோம்னா ரூட் ஆஃப் 9 + 16 + 9. சரிங்களா? அப்போ என்ன வந்துருச்சு? ரூட் ஆஃப் 34ன்னு வந்துருச்சு. அப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 3, 4 - 3. டிசிஎஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 3/√34, 4/√34 - 3/√34. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. குட். நெக்ஸ்ட்டு 6th சம். தேர்டில் 6th. A vector equal to I plus 0j minus k. Modulus A vector equal to root of 1 plus 0 plus 1 root 2. ஓகேங்களா? அப்போ வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா, டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா 1, 0 - 1. டிசிஎஸ் டைரக்ஷன் கொசைன்ஸ் திசை கொசைன்கள் கண்டுபிடிக்கணும்னா 1/√2, 0/0, -1/√2. புரியுதான்னு பார்த்துக்கோ. அவ்வளோதான். இதுதான் தேர்ட் சம். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஓகேயா? பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. 4th சம்மில் வந்து பொசிஷன் வெக்டார்ஸ்னு கொடுத்துட்டு பொசிஷன் வெக்டார்னு கொடுத்துருக்கு. சரியா சொல்கிறது? எப்பயுமே பொசிஷன் வெக்டார் ஆர் பாயிண்ட்ஸ் ஆர் வெர்டிசஸ் அப்படின்னு கொடுத்துருந்தால் நம்ம ஆர்ஜினோட சேர்த்து தான் எடுக்கணும். OA வெக்டார், OB வெக்டார், OC வெக்டார்னு எடுக்கணும். எடுத்துகிட்டு தான் நம்ம சைடு கண்டுபிடிக்கணும். AB, BC, CD அந்த மாதிரி AB, BC, CD தேவைன்னா கண்டுபிடிக்கணும். பார்த்துக்கோ. என்ன சொல்லியிருக்கோ அது தகுந்தாப்பில் செய்யணும். சரியா சொல்கிறது? அதனால் பொறுமையாக. ஏசின்றது வேறு, சிஏன்றது வேறு. ஓகே, அதனால் பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக செய்யணும். இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோ. என்ன சொல்லியிருக்கு முதல்ல பார்த்துக்கோ அப்படின்னா, இதில் கணக்கப்படி பொசிஷன் வெக்டார்ஸ் கொடுத்துட்டு டின்ற ஏடி இருக்குல்ல, ஏடின்றதுக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டிருக்கு. ஏடிக்கு கேட்டிருக்கு. சரியா? ஏடிக்கு கேட்டிருக்கு. ஏடிக்குன்னா மீடியனுக்கு நடுவில் உள்ளது கேட்டிருக்கு. அப்போது ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணோம்னா, சரியா சொல்கிறது? 4th கொஸ்டின் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணோம்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு மீடியன் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெர்டிசஸுக்கு எழுதுகிறோம். ஏ, பி, சி, டி. சரியா சொல்கிறது? இது ஏபி, இது ஏசி, இது ஏடி. இப்போ லெட்டு வெர்டிசஸ் எடுக்கையில், பாயிண்ட் எடுக்கையில், பொசிஷன் வெக்டர் எடுக்கையில் ஓஏ, ஓபி, ஓசின்னு எடுக்கணும். சைடு கண்டுபிடிச்சோம்னா ஏபி அப்படின்னா ஓபி மைனஸ் ஓஏ. அதே மாதிரி ஏசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, புரியுதான்னு பார்த்துக்க, ஓசி மைனஸ் ஓஏ.
அப்படின்னு கண்டுபிடிக்கணும், செப்பரேட் பண்ணணும். ஏடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓடி மைனஸ் ஓஏ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? டின்றது மிட் பாயிண்ட் ஆஃப் என்னது? டின்றது நடுவுது, ஏடி அப்படின்றது வந்து ரெண்டுக்கு மிட் பாயிண்ட்டு. அதனால் இதை வந்து இப்படி கண்டுபிடிக்காமல் ஏபிக்கும் ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம், ஏசி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் ஏடி கிடைக்கும். ஏன்னா டிபி த மிட் பாயிண்ட் ஆஃப் என்னது? பிசி அப்படின்றனால. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு ஓஏ வெக்டர் என்ன இருக்குது? 1 0 0 I 0 0. நெக்ஸ்ட்டு 0 1 0 0 1 0. நெக்ஸ்ட்டு 0 0 1 0 0 1. 1 போடணும் அவசியம் இல்லை, போட்டேன். மற்றதுக்கெலாம் போடல இல்லை, அப்புறம் இதுக்கு ரைட். கே. இப்போ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ இப்படி ரிவர்ஸில் செப்பரேட் பண்ணணும். 0 மைனஸ் 1 மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே. 0 மைனஸ் 0 0 கே. புரியுதான்னு பாரு. அதே மாதிரி ஓசி மைனஸ் ஓஏ இங்கேருந்து ஃபஸ்ட்டுக்கு. அப்போ 0 மைனஸ் ஐ மைனஸ் ஐ. அடுத்து 0 மைனஸ் 0 0 ஜே. அடுத்து கே மைனஸ் 0 கே. என்னது? கே ப்ளஸ் கே தான். ரைட். இப்போ ரெண்டையும் கூட்டுறோம். மைனஸ் 2i என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே. கூட்டியாச்சு ரெண்டையும். டிவைடட் பை என்னது? 2. இப்போ இதுக்கு இந்த வெக்டாருக்கு தான் நம்ம என்ன எடுக்கணும்னா டைரக்ஷன் கொஷின்ஸ் எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஏடி கண்டுபிடிச்சிரு, மாடுலஸ் கண்டுபிடி. சரியா? மாடுலஸ்னால் ரூட் ஆஃப் அப்படின்னு போடுவோம்ல, அது 1/2 வேணால் வெளியே எடுத்துக்கோ. வெளியே எடுத்துட்டோம்னா 4 + 1 + 1 ரூட் ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா. சரியா? அப்போ 1/2 வரட்டும். ரூட் என்ன வந்துடும்? 6ன்னு வந்துடும். ரூட் 6/2 அப்படின்றது ஆன்சர். சரி, ரேஷியோ எழுதுகிறோம் அப்படின்னா நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். -2 சரியா /2 1/2 1/2. இதுதான் என்னது? ரேஷியோ. டிசிஎஸ் வேணும் அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்ட்டு பாரு. டைரக்ஷன் கொசைன்ஸ் வேணும். டிசிஎஸ் ஆஃப் ஏடிக்கு தான் எழுதியிருக்கேன். சரியா? ஏடி எழுதணும்னா இந்த ரேஷியோவை எழுதி, இது வேணால் அடிச்சுக்கலாம்ல, அடித்தா என்ன வந்துடும்? -1 வந்துடும். இந்த ரேஷியோவை எழுதி, சரியா, அந்த ரேஷியோவை எழுதி நம்ம கீழே ரூட் 6/2 போடணும். அப்போ இந்த ரேஷியோவை எழுதுகிறேன். பை வந்து என்ன போடணும்? ரூட் 6/2 பை ரூட் 6/2 பை என்னது? ரூட் 6/2. ரேஷியோ எழுதுகிறோம். -1 1/2 1/2. அப்போ ரெசிப்ராக்கல் பண்ணையில் -2/√6. இது 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ 1/√6. இதுவும் என்ன ஆயிரும்டா தம்பி? 1/√6. இதுதான் என்னது? டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். டிசிஎஸ் ஆஃப் ஏடி அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பாரு. முக்கியமான கணக்கு. சரிங்களா சொல்கிறது? அதனால் பார்த்து நிதானமாக செய். இதே மாதிரி ரிப்பீட்டேஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி ஏடிக்கு கண்டுபிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே இருந்து இங்கே கோடு போட்டோம் அப்படின்னா எதுக்கு மீட் ஆயிடுது? இது ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் ஆயிடுது. ஏக்கும் எதுக்கு? சிக்கும். சரிதான் சொல்கிறது? அப்போ நம்ம என்ன தேவையோ அதைத்தான் கண்டுபிடிக்கணும். அதனால் பொறுமையாக ஏடி கண்டுபிடிச்ச மாதிரி பிஇ கண்டுபிடிக்கணும். பிஇ அப்படின்னா என்ன செய்வீங்க? ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும்ல. பிஇ பிசி ப்ளஸ் பிஏ. அப்படி பிசி ப்ளஸ் என்னது? பிஏ. புரியுதா சொல்கிறது? ரெண்டு சைடு உள்ளது. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற என்ன செஞ்சோம்? இந்த இடம் தான் இந்த இடம். ஏபி ஏசி ரெண்டு சைடு கண்டுபிடிச்சோம்ல, ப்ளஸ் பண்ணி தான் நடுவில் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இது கண்டுபிடிச்சோம்னா ஃபஸ்ட்டு இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். தெரியுதா? இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிச்சோம். 2ஆல் டிவைட் பண்ணோம். இப்போ நமக்கு தேவை இ தானே. அப்போ நம்ம இங்கே வர்றோம். இதுவும் வேணும், இதுவும் வேணும். அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ பிஏ வேணும், பிசி வேணும்.
பிஏன்றது ஒன்றும் இல்லை, இதனுடைய மைனஸ் பண்ணி எழுதிடுறது. ஏபியை மாற்றி எழுதுனா பிஏன்னு வந்துடும். பிசி வேணும். பிசி அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். பிசி அப்படின்றது வந்து ஓசி மைனஸ் ஓபி. ஓகேயா? அப்போ ஓசி மைனஸ் ஓபி அப்படின்னா 0 மைனஸ் 0 0i ப்ளஸ்ஸா மைனஸ் சி மைனஸ் ஜே ஒரு ஜே ப்ளஸ் கே அப்படின்னு வருது. இதுதான் பிசி. புரியுதா சொல்கிறது? ரைட், இதை அழிச்சிரு வேண்டாம். ஓகே, ஆரோ பண்ணிக்க நல்லா, இல்லை கேப் மாதிரி போட்டுக்க. இதுதான் பிசி வெக்டார். இப்போ நான் செகண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். பிஇக்கு வந்து பிஏ பிசி ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். பிஏனா இது பிஏ அப்படின்னு இதுலேருந்து கண்டுபிடிச்சோம்டா தம்பி. இதுலேருந்து பிஏ வேணும்னா ரிவர்ஸில் போடுறோம், மைனஸால் வரும்டா தம்பி. ஐ மைனஸ் ஜே ப்ளஸ் 0கேடா. மைனஸ் மாறிடும், அவ்வளோதான். அதே மாதிரி ஏசி வேணும் அப்படின்னா சிஏ வேணும் அப்படின்னா மாற்றிக்காது. ஐ ப்ளஸ் ஜே மைனஸ் கே அப்படின்னு அர்த்தம். பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. அந்த இது மாறையில், டைரெக்ஷன் மாறையில் சைன் மாறிடும். சரிங்களா சொல்கிறது? இப்போ பிசியும் பிஏவும் கூட்ட போகிறேன். பிசி என்ன இருக்குது? 0 1 மைனஸ் 1 3 பிசி. பிசி வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். செகண்ட் பிசி வெக்டார் பிஇ வெக்டார் ஈக்குவல் டு ரெண்டையும் கூட்டணும். பிசி வெக்டார் ப்ளஸ் பிஏ வெக்டார் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஐ மைனஸ் 2ஜே ப்ளஸ் கே. அந்த வெக்டாரை எடுத்து வச்சு பாரு, பை 2. இதுக்கு மாடுலஸ் பி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1/2 வெளியே இருக்கட்டும், ரூட்டாகவும் போட்டுறோம். 1 + 4 + 6 சாரி 1 √6/2 அப்படின்னு வந்துடுது. அதே தான் வருது. சரியா? அப்போ டிசிஎஸ் ஆஃப் பி வெக்டார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, பிக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ப்ராக்கெட் கமா போட்டுக்கோ, 1/2 மைனஸ் 1 1. சரியா? மேலே உள்ள ரேஷியோ எழுதிட்டேன். அந்த 2வை காமனாக எடுத்துக்கிறோம்டா எல்லாத்துக்கும். டிவைட் பண்ணி எடுக்கல இந்த மாதிரி எழுதணும், நாற்று வச்சுக்கிறணும். ஐ அடிச்சிடலாம்ல, ப்ளஸ் என்ன வந்துடும் 1/2 கே அப்படின்ற மாதிரி. அதை தான் எழுதியிருக்கேன். ஹோல் டிவைடட் பை √6/2 ஹோல் டிவைடட் பை √6/2 ஹோல் டிவைடட் பை √6/2. சரியான்னு பார்த்துக்கோ. சரியா? நிதானமா. ரைட். இங்கே என்ன இருக்குது? -1 1. சரி, இப்போ 2 அடிச்சிட்டோம்னா 1/√6. அடுத்து -2/√6. இதுவும் என்ன தான் 1. இதுக்கும் வரும்ல 1/2. அப்போ இதுக்கு 1/√6. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ தேர்டு ஒன்று ஆப்போசிட் சைடு, இந்த சைடு பிஎஃப் அப்படின்னு கண்டுபிடிக்கும். சிஏபி சிஎஃப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். சிஎஃப் வெக்டார்னு சொல்கிறது வந்து எது ரெண்டையும் கூட்டுறதுன்னு பார்த்துக்கோ. சிஏவும் சிபிஏவும் பை 2. அப்போ இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஐ ப்ளஸ் ஜே மைனஸ் 2k/2ன்னு வருது. எப்படி வருது? அப்போ சிஎஃப் எடுத்தோம்னா, மாடல் சிஎஃப் எடுத்தோம்னா அதே தாண்டா தம்பி வருது, √6/2 தாண்டா வருது. அப்போ டிசிஎஸ் ஆஃப் சிஎஃப்னு எடுத்தோம்னா கீழே √6/2 √6/2 √6/2. சரியா? மேலே வந்து 1/2 1/2 -1. ஓகே, அப்போ இது வந்து 1/√6 1/√6 -2/√6. அவ்வளோதான். புரியுதான்னு பார். ஒவ்வொரு சைடும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை இங்கே நம்ம பயன்படுத்திக்கிறோம், ஒவ்வொரு சைடு அந்த ட்ரையாங்கிள் இருந்து. ஓகே, குட். ஃபிஃப்த் சம்மில் என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. டைரக்ஷன் ரேஷியோஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஏ வேல்யூ என்ன அப்படி சொல்லியிருக்கு. அப்போ நான் எல்லுன்னு எடுக்கிறேன், 1/2 கோஎஃபிஷியன்ட் மாதிரி. m = 1/√2ன்னு எடுக்கிறேன். சரிங்களா? 1/√2 எடுத்துட்டேன். அடுத்து எண்ணுக்கு போல் என்ன வந்துடும்? ஏ. டைரக்ஷன் ரேஷியோன்னு சொல்கிறனால we know that condition for ratios என்னென்னா L² + M² + N² = 1ன்னு உனக்கு தெரியும்.
அப்போ 1/2 ஹோல் ஸ்கொயர் வச்சுக்க, 1/√2 ஹோல் ஸ்கொயர் வச்சுக்கோ, ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வச்சுட்டு 1. அப்போ 1/4 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே வந்து 4, 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3/4. கிராஸ் பண்ணோம்னா 4 1/4 அப்படின்னு அர்த்தம் ஏ ஸ்கொயர். அப்போ ஏ எடுத்துட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 அப்படின்னு அர்த்தம். √2 அப்படின்னு √4ன்னு வரும்ல, அதனால் புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு 6th சம்மு. பொசிஷன் வெக்டார்ஸுக்கும் கொடுத்துருக்கு வெர்டிசஸ் அப்படின்ற மாதிரியும் நினச்சிட்டோம்னா ஆரிஜினோட சேர்த்து தான் எழுதணும். எழுதணும்னா ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார்னு எழுதிட்டு அந்த மாதிரி எழுதணும். அப்போ 2 கொடுத்துருக்கு. அப்போ ஓஏ ஓபின்னு எடுத்துகிட்டு ஏபி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நம்ம என்ன செய்யணும், டைரக்ஷன் ரேஷியோ எடுத்து ஈக்குவல் பண்ணி ஏபிசி கண்டுபிடிச்சா போதும். புரியுதா சொல்கிறது? அப்படி யோசிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஓஏ வெக்டார் எடுத்துக்கோ, ஓபி வெக்டார் எடுத்துக்கோ, ஏபி வெக்டார் கண்டுபிடி அப்படின்னா பிஏ வெக்டார் ஓபி மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதணும். சரியா? இதை கண்டுபிடிச்சிட்டு பொறுமையாக பார்த்துக்க. இது கிடைக்கிற ஆன்சர் தான் டைரக்ஷன் ரேஷியோன்னு அர்த்தம். டைரக்ஷன் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். அதை வந்து நம்ம எழுதிடலாம் ப்ராக்கெட்டில். சரியா? அதுக்கு அடுத்து கிவன் அவன் கொடுத்ததை எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். ஏ கொடுத்துருக்கு, ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்கு, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்கு. இது 3 கண்டுபிடிக்க போகிறோம். ஏபிசி கண்டுபிடிக்கணும், 2 கம்பேர் பண்ணி. அவ்வளோதான். அப்போ ஓஏன்றது என்ன எடுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு புரிதான் பார் ஃபார்மெட். ஏபி கண்டுபிடிச்சிட்டு அது கிடைக்கக்கூடிய ஆன்சர்லேருந்து டைரக்ஷன் ரேஷியோ எடுத்து இதை கம்பேர் பண்ணிக்கிறேன். இந்த இப்படி கம்பேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அடுத்து இது 2, அடுத்து இது 3. இதை தான் நான் இப்போ செய்ய போகிறேன், ஃபில்அப் பண்ண மாதிரி. ஓகே, ஐ வெக்டார் ப்ளஸ் 0 ஜே வெக்டார் ப்ளஸ் 0 கே வெக்டார் முடிஞ்சு. ஓபி என்ன? 0 1 0 0 1 0 பிஏ சாரி ஓபி. ஓபி மைனஸ் ஓஏ அப்படின்னா மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே. சரியா சொல்கிறது? அது ரெண்டுமே 0னால 0k அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வந்துருச்சு? -1 +1 0. இதுதான் டைரக்ஷன் ரேஷியோ. சரியா சொல்கிறது? இந்த இடத்துல கண்டுபிடிச்சாச்சு. இது தேவையில்லை, டேரெக்டாக எழுதிட்டேன். கம்பேர் பண்ணையில் பொறுமையாக நிதானமாக கம்பேர் பண்ணு. இதுலேருந்து ஒரு ஆன்சரு, அடுத்து இதுலேருந்து ஒரு ஆன்சரு, அடுத்து இதுலேருந்து ஒரு ஆன்சர். அவ்வளோதான். இப்போ நான் எடுக்கிறேன், பார்த்துக்கோ. என்ன எடுக்கிறோம்? ஏ ஈக்குவல் டு -1 வந்துருச்சு. அடுத்து ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1, -1 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1 + 1. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 2. சரியா? அதே மாதிரி 0 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 0 இஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் 2 ப்ளஸ் சி. அப்போ 1 வருது. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்ன? 1 -1 அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஏ ஆன்சர், பி ஆன்சர், சி ஆன்சர். புரியுதா அப்படின்ட்டு பாரு. ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1. இது மிஸ்டேக் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சரியா? அதே மாதிரி டைரக்ஷன் கொசைன்ஸு பிஏன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டைரக்ஷன் ரேஷியோ வந்து சப்போஸ் பிஏன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது மாறும்ல. பிஏ வெக்டார் அப்படின்னா இது என்ன ஆயிரும்? மைனஸ் சைன் சேஞ்ச் ஆயிரும். சைனை சேஞ்ச் பண்ணிடு. ஐ -j -0k அப்படின்னு எடுத்துரு. 0க்கு தேவையில்லை, இருந்தாலும் எடுத்துக்க. ரைட். அப்போ இதுக்கு எழுதையில் 1 -1 0. அவ்வளோதான். அப்போ இதுக்கு எழுதையில் அப்படியே சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஏ வந்து +1 ஆயிரும். ஐயா, பி வந்து என்ன 2 ஆகும்? -2 ஆகும். சி வந்து என்ன 1 ஆகும்? +1 ஆகும். அவ்வளோதான். அப்படியே சேஞ்ச் ஆயிரும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, குட். பார்த்துக்கோ, நிதானமாக செஞ்சுக்கோ. நெக்ஸ்ட்டு 7th சம். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது வெர்டிசஸ் கொடுத்து வெக்டார் கொடுத்து ஃபார்மிய ரைட் ஆங்கிள் அப்படின்னு ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இது 2 விதமாக செய்யலாம். 2 விதமாக செய்யலாம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி மாடுலஸ் வெக்டார் கண்டுபிடிச்சி ஏபி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் பிசி வெக்டார்ஸ் அந்த மாதிரியும் செய்யலாம். ஏபிபிசி சிஏன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மாடுலஸ் எடுத்து ஏதோ 2 ஸ்கொயர் பண்ணால் கூட்டினா அது வரும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார் அப்படின்னா டேரெக்டாகவும் செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னா சைடு கொடுத்துருக்கனால அது ஏபி வெக்டார் 3 கூட்டி ஆன்சர் 0 வந்துச்சுன்னா அது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் ஏதாவது எனி 2
டாட் பண்ணோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். அப்படியும் செய்யலாம். இங்கே பாரு, அதாவது கிவன் ஏபி வெக்டார் அப்படின்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்கு, 2i - j + k. ஓகேயா, ரைட். அப்போ நான் மாடுலஸ் ஏபி எடுத்தேன்னா இது வந்து நான் உனக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் செய்கிறேன். மெத்தட் 1 யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்க. உனக்கு உன்னுடைய பெரிய பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறேன். பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறேன். சரியா சொல்கிறது பார்த்துக்கோ. ரைட். அப்போ √4 + 1 + 1 ஸ்கொயர் பண்ணுறது √6 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பிசி வெக்டார் கொடுத்துருக்குன்னா என்ன கொடுத்துருக்கு, 3 - 4 - 4 3 - 4 - 4 ijk சேர்த்துட்டேன். ஓகே. அப்போ இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சின்னா சரியா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மாதிரி இது வேறு ஒன்றும் கிடையாது. 9 + 16 + 16 = √41 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சிஏன்னு கொடுத்துருப்பாங்க அல்லது ஏசின்னு கொடுத்துருப்பாங்க. சிஏ கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு, i - 3j - 5kன்னு கொடுத்துருக்கு. சரியா, இது i. அப்போ சிஏ வெக்டார் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, மாடுலஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா √1 + 9 + 25. சரியா, அப்போ என்ன வந்துருச்சு, 10 35ன்னு வந்துருச்சு. அப்போ எது ரெண்டையும் கூட்டினோம்னா இதையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா இந்த ஆன்சர் வருது. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தட் இஸ், அதாவது மாடுலஸ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு மாடுலஸ் சிஏ ஸ்கொயர் மாடுலஸ் பிசி ஸ்கொயர், மாடுலஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அதில் சொல்லியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோம்னா, இதுதான் இப்போ பித்தாகரஸ் தியரப்படி. பித்தாகரஸ் தியரப்படி இது ப்ரூஃப் ஆகுது. எப்படி ப்ரூஃப் ஆகுது, ஏபி வந்து √6 ஸ்கொயரு, இது வந்து √35 ஸ்கொயரு. அப்போ இங்கே என்ன வந்துருச்சு, √41 ஸ்கொயரு. அப்போ இங்கே வெறும் 6 வெறும் 35 = 41 ஸ்கொயர் வரணும்ல. அப்போ 41 = 41. அப்போ பித்தாகரஸ் தியரத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரியா, இதில் ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். சரியா, இது ரெண்டுலேயும் ஏ இருக்குது காமனாக. அப்போ ஆங்கிள் ஏன்றது வந்து இப்படி இருக்குல்ல ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் ஏன்றது காமனாக இருக்கனால ஏ தான் 90 டிகிரின்னு அர்த்தம். அப்போ ஆங்கிள் ஏ = 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். தெரிகிற காண்டி சொல்கிறேன். அப்போ இங்கே பி இங்கே சி எடுத்துக்கலாம். புரியுதா, 90 டிகிரி அப்படின்றனால. therefore the given vectors form a right-angled triangle அப்படின்னு எழுதணும். இது மெத்தட் 1. மெத்தட் 2 அப்படின்றது முனைகளே செய்ய முடியுமான்னு பார்க்குறேன். ரைட். ஃபஸ்ட்டு ஒன்று, ஏபி வெக்டார் எடுத்துட்டு பிசி வெக்டார் எடுத்துட்டு சிஏ வெக்டார் எடுத்துட்டு மூன்றையும் கூட்டி பார்த்து 0 வருகிறதா என பார்க்கவும். பார்த்தால் அது ஒரு முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு அர்த்தம். முக்கோணத்தை அமைக்கும்னு அர்த்தம். முக்கோணம்னா ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சரியா, இல்லை எனி 2 வெக்டார் ஆட் பண்ணால் இன்னொரு வெக்டாரும் வரலாம். அப்படி வந்தாலும், அதாவது மூணையும் கூட்டி 0 வந்தாலும் சரி, இது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். அல்லது A = B + Cன்னு வரலாம், அல்லது B = C + Aன்னு வரலாம். அந்த மாதிரி ரெண்டு இது கூட்டினா இன்னொரு இது வந்தாலும் அதுவும் என்னது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கான கண்டிஷன் தான். இப்போ இதில் மூணுமே கூட்டினா 0 வரலை. ஏன்னா 3 2 5 1 6 வருது. ஐலே வரல, வரும் 0. அப்புறம் எப்படி வரும்? ஆனால் ஏபியவும் பிசியவும் கூட்டிப்பார், சிஏவும் கூட்டிப்பார். ஏபி வெக்டாரையும் சிஏ வெக்டாரையும் கூட்டினோம்னா பிசி வெக்டார் வருது. சரியான்னு பாரு. ஸோ ஏபிசி ஃபார்ம் ஏ சரியா ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ஏபிசி ஃபார்ம் ஏ ட்ரையாங்கிள். பட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் ஏதாவது ரெண்டை டாட் பண்ணி பார்த்து 0 வருதுன்னு பார்க்கணும். ஏபியும் பிசியும் டாட் பண்ணி பார்க்கலாம், ஏபியும் சிஏவும் டாட் பண்ணி பார்க்கலாம். சரியா, இப்போ நான் ஏபி வெக்டாரையும் சிஏ வெக்டாரையும் டாட் பண்ணுறேன். டாட் பண்ணோம்னா 2 1s are 2,
1 3 is 3, 1 5 is 5. இந்த வந்துருச்சு பாரு 0. therefore AB vector perpendicular to CA vector. இந்த இருக்கு பாரு perpendicular AB எதுவும் CA தான் தெரியுதா? இதுதான். therefore ABC form a right angle triangle அப்படின்னு எழுதணும். right angled triangle அப்படின்னு எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்க. இது செகண்ட் மெத்தட் 2. மூணையும் கூட்டி பார்த்து 0 வரலாம், அல்லது எனி வெக்டார் கூட்டி இன்னொரு வெக்டார் வரலாம். அந்த மெத்தடை கண்டிஷனை ஃபாலோ பண்ணி செய். இல்லை சார் நான் வந்து இந்த மாதிரி மாடுலஸில் இது டேரெக்டாக ஏபிபிசி கொடுத்தனால அப்படியே எடுத்துட்டேன். வெர்டிசஸ்னா ஓபி ஓசி அப்படின்னு எடுத்து ஏபிபிசிசியே கண்டுபிடிக்கணும். எப்பவே கொஸ்டினில் வெக்டாரை பொறுத்த மட்டும் பொசிஷன் வெக்டார்னு கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோ, வெர்டிசஸ்ன்னு கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோ, பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோ. அப்படி கொடுத்துருந்தா ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார்னு எடுக்கணும். சரியாக சொல்கிறது? அப்படி எடுத்துகிட்டு தான் நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியும். டேரெக்டாக வெக்டர்ஸ்னு கொடுத்துட்டாலே சைட்ஸ்னு அர்த்தம், நம்ம எடுத்து கொண்டு போயிடலாம் கணக்கை. ஓகே, குட். இது 7th சம். பொறுமையாக நீ தான் நம்ம ஹேண்டில் பண்ணு. நெக்ஸ்ட்டு 8th சம். 2 வெக்டார் கொடுத்துட்டு பேரலல்னு சொல்லியிருக்கு. ஏ வெக்டார்னு ஒன்று கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 2 9 3 2 9 3i 2j 9k. ரைட்டா? ரைட். அதே மாதிரி பின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இன்னொரு வெக்டார் i ப்ளஸ் லேம்டா ஜே ப்ளஸ் 3k. ஓகே, அவன் என்ன சொல்லிட்டான்? ஏயும் பியும் பேரலல்னு சொல்லிட்டான். தம்பி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டாட் ப்ராடக்ட் போவோம். எக்ஸசைஸ் 8.3க்கு இதில் யூஸ் பண்ண போகிறேன், வேறு மாதிரி செய்ய போகிறேன். 8.3ல் ஏயும் பியும் டாட் ப்ராடக்ட் 0 வந்தால் ஏயும் பியும் பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். பெர்பெண்டிகுலர் அப்படின்னா 90 டிகிரின்னு அர்த்தம். அதே இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து ஏயும் பியும் பேரலல் அப்படின்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா பி வெக்டார்னு கண்டிஷன். அப்போ இதில் இந்த கொடுத்துருக்குல ஏயும் பியும் பேரலல் வந்துருச்சு. அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா பி வெக்டார் நாற்று வச்சுக்கோ. சரியாக சொல்கிறது? நாற்று வச்சுக்க. டாட் ப்ராடக்ட்டுக்குள்ளே செய்கிறேன். சரி சார், இப்போ செய்வோம். செய்யல இங்கே என்ன இருக்குது? 3i ப்ளஸ் 2j ப்ளஸ் 9k ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு ஐ ப்ளஸ்ஸு. சரியாக சொல்கிறது? இது வேணால் மாற்றிக்கிறோமா? எம்னு அங்கேயே லேம்டா கொடுத்துருக்கான், இங்கேயே லேம்டா போட்டால் ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம எம்னு மாற்றிக்கிறோம். ஏதோ ஒரு ஸ்கேலார் கொடுத்துக்கலாம், எம்னு வேணால் வச்சுக்கோ. எம். அடுத்து பிக்கு பதில் ஐ லேம்டா ஜே ப்ளஸ் 3k. 2 இடத்துல லேம்டா போட்டு ஒரு மாதிரியாக இருக்கனால ஒரு ஸ்கேலாரை மாற்றிட்டேன். ரைட், இதுதான் கண்டிஷன். இப்போ நான் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். என்ன ஒரு 2 சைடும் கம்பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ வெக்டார் ஜே வெக்டார் ரெண்டுக்கு மட்டும். இங்கே ஐக்கு என்ன இருக்குது? இது எம்மை உள்ளே போயிருக்குன்னா எம்ஐன்னு வரும், ப்ளஸ் எம் லேம்டா ஜேன்னு வரும், ப்ளஸ் 3mkன்னு வந்துடும். சரி தானே? ரைட். இப்போ எம்மை வந்து இங்கே என்ன இருக்குது? ஐ என்ன இருக்குது? 3 இருக்குது, இங்கே எம் இருக்குது. அப்போ எம் ஈக்குவல் டு 3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு ஆன்சர் ஐக்கு முன்னாடி உள்ளது. இங்கேயும் அங்கேயும் 2 இருக்குது. இங்கே ஜேக்கு முன்னாடி, அங்கே இருக்கிறது எம் லேம்டா. அப்போ லேம்டாவுக்கு பதிலாக எம்முக்கு பதிலாக அந்த 3 போட்டோம்னா 3 லேம்டா. இங்கே என்ன இருக்குது? 2. 3 கீழே இறக்கிட்டோம்னா 2/3 ஈக்குவல் என்னது? லேம்டா. இதுதான் லேம்டாவுடைய ஆன்சர். புரியுதான்னு பாரு. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் இந்த நம்பர் முன்னாடி உள்ளே பெருக்கணும்ல, உள்ளே பெருக்கிறீங்க. 3க்கும் பெருக்கிட்டு தான் கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணுறேன். கம்பேர் கோஎஃபிஷியன்ட் ஐ வெக்டர் ஜே வெக்டர் ஆன் போத் சைட், இருபுறமும் அப்படின்னு அர்த்தம். கெழுக்களை ஒப்பிட அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து டைரக்ஷன் ரேஷியோ ஈக்குவல்னு சொல்லி செய்யலாம். டைரக்ஷன் ரேஷியோ வந்து அந்த மாதிரி டிவைட் பண்ணி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி செய்யலாம். இல்லை சார் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0ன்னு வச்சா வருமா அப்படின்னு பார்ப்போமா? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0ன்னு வச்சா வருமா அப்படின்னு பார்ப்போமா? நான் சொல்ல புரியுதா இல்லையா? இதில் நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். இதில் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0னா ஏயும் பியும் நம்ம பேரலல்னு சொல்லியிருக்கோம்.
எதில் சொல்லியிருக்கோம்டா தம்பி? 8.4 எக்ஸசைஸில் சொல்லியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி பார்க்குறியா? இதை யூஸ் பண்ணி பார்க்குறியான்னா கணக்கில் சைடில் கோடு போடு, எதை வேணாலும் செய், உன்னுடைய விருப்பம்தான். சரியா சொல்கிறது? ரைட். இதில் இருந்து கோடு போட்டுட்டு இந்த சைடில் செய்கிறேன். மெத்தட் 2ன்னு செய்கிறேன். மெத்தட் 2 இது மெத்தட் 1ன்னு வச்சுக்க. எது வேணாலும் செய்யலாம், உன்னுடைய இதுதான். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஏயும் பியும் பேரலல்னா. சரியா? அப்போ டிட்டர்மினண்ட் வேல்யூ வந்து என்னது? 0ன்னு அர்த்தம். நான் இருக்கா? ஏ கிராஸ் பின்னா டிட்டர்மினண்ட் தானே. கிராஸ் வந்துட்டாலே டிட்டர்மினண்ட் தான். ஐ ஜே கே அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0னா இப்போ என்ன வரும்? 3 2 9. அடுத்து என்ன? 1 லாம்டா 3. சரி, ஐ வெக்டார்னு போட்டோம்னா 2 6 மைனஸ் 9 லாம்டா. சரியா? ரைட்டு. மைனஸ் ஜே வெக்டார்னு போட்டோம்னா 3 3 9 மைனஸ் 9. ஓகே. ப்ளஸ் கே வெக்டார்னு போட்டோம்னா 3 லாம்டா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை வந்து செப்பரேட் பண்ண முடியுமா? செப்பரேட் பண்ண முடியாது. அப்போ ஏதாவது ஒன்று கோஎஃபிஷியண்ட்டை இந்த 0 வந்து 0i 0j 0kன்னு வெக்டராக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணோம்னா கோஎஃபிஷியண்ட்டை இங்கே இது இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ 6 மைனஸ் 9 லாம்டா ஈக்குவல் டு 0. மைனஸ் 9 லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 6. ரெண்டு சைடு அடிச்சிட்டோம். லாம்டாஸ் ஈக்குவல் டு 6/9 அடிச்சிட்டோம் அப்படின்னா 2/3 வந்துருச்சா பாரு ஆன்சரு. ஈக்குவல் பண்ணணும். அந்த ஐடியா கிடைக்கணும். இதுதான் மெத்தட் 2. செய்ய தெரியும்னா எது வேணாலும் செய்யலாம். மைண்டுக்கு ஓடியாரணும். சரியா? பேரல் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் படி ஏ வெக்டார் ஈக்குவல் டு லாம்டா பி வெக்டார் ஆர் எம்பி வெக்டார் அப்படி ஸ்கேலார் எழுதிக்கலாம். எம்ன்றது ஒரு ஸ்கேலார். எம்ன்றது ஒரு ஸ்கேலார், எனி ஸ்கேலாராக இருக்கலாம். நம்ம லேம்டா வச்சு சொல்லுவேன். இங்கே லேம்டா கேட்டனால நான் எம்ஐ யூஸ் பண்ணிட்டேன். சரியா? ரைட். பார்த்துக்கோ. குட். நெக்ஸ்ட்டு 9th சம். நெக்ஸ்ட்டு 9th சம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் 5 மார்க். வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் 5 மார்க். கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது ஒன்றை படிக்க முடியாத ஆள். இது 2 மெத்தட் இருக்குது. முதல்ல மெத்தட் 1 வந்து இது கொஞ்சம் பசங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், ஃபீல் பண்ணுவாங்க. இஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் ஆர் கோப்ளானர் அப்படின்னா பார்த்துக்கோ. தென் பொறுமையாக நிதானமாக செய். ஏ வெக்டார் ஈக்குவல் டு எம்பி வெக்டார் ப்ளஸ் என்சி வெக்டார்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க. அது நான் வந்து உனக்கு தனியாக ஒரு வீடியோவில் போட்டு காட்டுறேன். இது சப்போஸ் சிம்பிளாக செய்யணும்னா மெத்தட் 2 பாக்ஸ் ப்ராடக்ட்டு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. டப்பா பெருக்கம் அல்லது பெட்டி பெருக்கம் அல்லது பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு வாசிக்கணும். பாக்ஸு ப்ராடக்ட் அப்படின்னு வாசிக்கணும். ப்ளஸ் 2ல் உள்ளது முப்பெருக்கம் சொல்கிறது. இது என்ன அர்த்தம்னா டிட்டர்மினண்ட் அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? டிட்டர்மினண்ட் அப்படின்னு அர்த்தம். டிட்டர்மினண்ட் வேல்யூ என்ன வந்துடணும்? டிட்டர்மினண்ட் ஆன்சர் என்ன வரும்? 0ன்னு வந்துச்சுன்னா இது கோப்ளானர்னு சொல்லலாம், கோ பிளானர் அப்படின்னு சொல்லலாம், கொலினியர்னு சொல்லலாம். இதுக்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஓகே, குட். இப்போ நான் எடுத்து செய்கிறேன் பாரு. 9th சம் எப்போ எடுத்து செய்கிறேன்னு பார்த்துக்கோ. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இது ஆன்சர் சொல்யூஷன். இங்கேருந்து வரேன். அதுக்குள்ளே உனக்கு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். நோட்ஸ் இன்ட்ரோடக்ஷனு. ஏ வெக்டார் எடுத்துக்க I minus 2j plus 3k. பி வெக்டார் எடுத்துக்கோ. 5 மார்க் சம்டா. 5 மார்க். பி வெக்டார் வந்து மைனஸ் 2i ப்ளஸ் 3j மைனஸ் 4k. குட். சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் i ப்ளஸ் 2k. இப்போ நான் செகண்ட் மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதுதான் வெரி சிம்பிள் மெத்தட். ஏபிசி செய்யலாம். சில பேர் வந்து +2 மெத்தடு இது 11th மெத்தடு வேறு மாதிரி செய்யணும்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண அது நான் தனி வீடியோ போடுறேன். கொஞ்சம் பெருசாக போகும். ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து இதே போடு தைரியமாக. ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து மெல்ல கற்போர் இதே போடு. எல்லாருமே இதை செய்யலாம்.
ஆனால் சில டீச்சர்ஸ் அப்படி சொல்லுவாங்க அப்படின்றனால சொல்கிறேன். ஓகே ரைட். இதுக்கு ஆன்சர் 0 வருதான்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு கணக்கு, அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இதில் சிம்பிளாக முடிச்சிடலாம். கோஎஃபிஷியன்ட் எழுது. 1 3 -2 3 -4 -1 ஜே இல்லை 0 2 ஓப்பன் பண்ணுறேன். 1 இன்ட்டு 2 6 -0 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் வரும்ல, அப்போ என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும், 2 ஆயிரும். 2 2 சார் 4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு -4 சரியா, ப்ளஸ் 3 இன்ட்டு 2 2 சார் 4 நெக்ஸ்ட்டு 0. அப்போ 1 இன்ட்டு 6 ப்ளஸ் 2 இன்ட்டு -8 ப்ளஸ் 3 இன்ட்டு -4 1 6 ஆர் 6 8 2 ஆர் 16 சரியான்னு பார்த்துக்கோ. இது 6 -8 4 -4 4 3 சார் 12 4 3 சார் 12 என்ன 12 வருது? -12 வருது. அப்போ பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. சம் ராங் வருது. என்ன நான் கரெக்டாக கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கேன் பார்த்துக்க. 1 -2 3 நெக்ஸ்ட்டு -2 3 -4 அடுத்து மைனஸ் ஜேடா தம்பி, இது சாரிடா, இது ஜே. அப்போ ஜேன்னு சொன்னால் இந்த கடைசி இது மாறும்ல, இந்த இடம் மாறிடும். இந்த இடம் மாறிடும்னா இதுவும் மாறிடும். அதான் கவனிச்சிக்க. சப்போஸ் வரல அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணி பாரு. அதுக்காண்டி வரணும் அவசியம் இல்லை. வெரிஃபைன்னு சொன்னால் பார்க்கணும். ஷோ தட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். சரிங்களா? ரைட். அப்போ இது 0 -1 2 ரைட். 1 இன்ட்டு 3 2 சார் 6 -4 ப்ளஸ் ஆயிரும் -4 அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு 2 2 சார் 4 என்ன 4 -4 0 ப்ளஸ் 3 இன்ட்டு 1 2 is 2 அவ்வளோதான். அப்போ இது 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 இன்ட்டு -4 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 1 2 is 2 4 2s are 8 4 2s are 8 plus 3 2s are 6. அப்போ 8 minus 8 0. therefore the given vectors are collinear coplanar அப்படின்னு அர்த்தம். புரியுதான் பாரு? சிம்பிளாக முடிஞ்சு பற்றியா கணக்கு. அப்போ நம்ம யோசிக்கிற பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. தெரியுதா சொல்கிறது? இது வந்து மேலே உள்ள ஃபுல்லாக ஒரு நோட்ஸு. 9th கொஸ்டின் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், பார்த்துக்கோ. 9th கொஸ்டின் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனால் இம்பார்ட்டன்ட் சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 9th சம்மு. நெக்ஸ்ட்டு 10th இந்த கோப்ளானர் ஃபுல்லாக அப்படி தாண்டா. ஆனால் கொஸ்டினில் வந்து டேரெக்டாக வெக்டார்னு கொடுத்துட்டா ஏபிசின்னு எடுத்துக்கலாம். வெக்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா டேரெக்டாக என்ன செஞ்சலாம்? ஏபிசின்னு எடுத்துடலாம். பட்டு சொல்கிறத புரிஞ்சுக்கோ. பொசிஷன் வெக்டார் அல்லது வந்து வெர்டிசஸ் அல்லது பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தா, பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தா ஆர்ஜினோட சேர்த்து ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார்னு எடுத்துகிட்டு தான் நம்ம அடுத்து சைடு மாற்றணும். சைடு மாற்றணும்னா ஏபிபிசி சிஏ அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். தெரியுதா? இப்போ 10th சம் அது மாதிரி இருக்குது, பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. 10th சம்மில் வந்து வெர்டிசஸ் கொடுத்துருக்கு, பாயிண்ட்டு பொசிஷன் வெக்டார்ஸ் கொடுத்துருக்கு. பொசிஷன் வெக்டார்ஸ்னு சொல்லிட்டாலே ஓஏ வெக்டார்னு எடுக்கணும், ஓபி வெக்டார் எடுக்கணும், ஓசி வெக்டார் எடுக்கணும். 4 இருந்தால் ஓடி வெக்டார்னு எடுத்துடணும். சரியா? 4 5 1 4 5 1 ஓகே. அடுத்து 0 -1 -1 0 -1 -1 3 9 4 3 9 4 -4 + 4 + 4 -4 + 4 + 4 ஓகே குட். இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓபி மைனஸ் ஓஏ இப்படி டைரெக்டாக இப்படியே கண்டுபிடிச்சலாம். அதாவது நீ கண்டுபிடிக்கிறது ஏபிசிடின்னு எழுதிக்கோ. ஏபி கண்டுபிடி, சரியா? ஏசி கண்டுபிடி, ஏடி கண்டுபிடி. அப்படி கண்டுபிடிச்சி ஃபார்மெட் மாதிரி வச்சுக்கோ. நல்லா எழுதவா?
ஏபிபிசிசிடி கண்டுபிடிக்கலாம், உன்னுடைய விருப்பம். சொல்கிறக்காண்டி சொல்கிறேன். ஏ பி சி டின்னு வச்சுட்டு ஏபி கண்டுபிடி, ஏசி கண்டுபிடி, ஏடி கண்டுபிடி. சிம்பிளாக இருக்கும். மூணுமே மிங்கிள் பண்ணிக்கலாம். ஓபி மைனஸ் ஓஏ, இதிலிருந்து இதை செப்பரேட் பண்ணையில் அங்கே மேலே ஃபுல்லாக ஜீரோ மைனஸ் வரும். ஓபி மைனஸ் ஓஏ, ஓபி மைனஸ் ஓஏ. 3 வெக்டாரை மாற்றினா தான் பாக்ஸ் ப்ராடக்ட் போட முடியும். 3 வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ப்ராடக்ட் போட போகிறேன். ஏபி வெக்டார், அடுத்து என்ன ஏசி வெக்டார், அடுத்து என்ன ஏடி வெக்டார் கண்டுபிடிச்சி இதை பாக்ஸில் போட்டோம்னா ஆன்சர் 0 வந்துச்சுன்னா என்னது, கொலினியர் அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? ஆன்சர் 0 வந்தால் கொலினியர் அப்படின்னு அர்த்தம். முடிஞ்சு. இதில் போட்டு போவோம். ஓகே, ரைட். இப்போ வா, 0 - 4 - 4i -6j -2k கரெக்டானு பார்த்துக்கோ. ரிவர்ஸில் சப்ராக்ட் பண்ணு. படிக்க பெரிய பெரிய ஐடியை அப்போ மைண்டிலே பண்ணுங்கள். மேலே ஃபுல்லாக மைனஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஓசி மைனஸ் ஓஏ, 3ல் -4 போச்சுன்னா ஏசி அப்படின்னா ஓசி மைனஸ் ஓஏ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ வந்து மைனஸ் ஐ, மேலே ஃபுல்லாக மைனஸ் வந்துடும். 9 - 5னா +4j, அடுத்து +1 -1னா 0k. வெரி குட். அடுத்து ஏடி கண்டுபிடிக்க போகிறேன். ஓடி மைனஸ் ஓஏ, லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு அப்படி வரணும். மேலே தான் மைனஸ் சேரும், இதில் தான் மைனஸ் சேரும். -4 -4 -8i, 4 - 5 -1j, 4 - 1 +3k. அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து எடுத்து எழுதுனா -4 -6 -2 -1 4 0 -8 -1 3. ஓப்பன் பண்ணுறேன். -4 இன்ட்டு 4 3s are 12 -0. அடுத்து நெக்ஸ்ட் இங்கே ஒரு மைனஸ் வரும். அப்போ இதோட சேர்ந்தா என்ன ஆயிரும், +6 இன்ட்டு 1 3s 3 -3 -0 ப்ளஸ் சாரி அடுத்தது என்ன கொஸ்டினில் இருக்கோ அதுதான். அந்த இடம் நடுவில் உள்ள மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இது அப்படியே எழுதிக்கலாம். நடுவில் உள்ள இடம் மட்டும்தான் மைனஸ் மல்டிப்ளை ஆகும், மற்றதெல்லாம் ப்ளஸ் தானே, அப்படியே வரும். ரைட், மறந்துடாத. அடுத்து 1 1s are 1 +1, 4 8 32. என்ன 32? மைனஸ்னா +32. அப்போ இது என்ன ஆகும், -4 × 12 +6 × -3 -2 × 33. 4 வண்ட 48, 3 18 மைனஸ்ஸு, சரியா, -36. ஸோ தட் பொறுமையாக நிதானமாக செய். எதுவும் தப்பு இருக்கான்னு பாரு. ஏபி -4 -6 -2, ஏசி பிசி அடிச்சிருக்கோம். ஏசி எல்லாம் ஒன்று தானே, எல்லாமே ஒன்றா தான் வரணும். சம் மிஸ்டேக். வாட்ஸ் மிஸ்டேக்? மறந்துடாத, இது 5 மார்க் கணக்கு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டினில் கேட்பாங்க, நீங்கள் கரெக்டாக செய்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்கள், சரியா? 5 மார்க் வந்து இது கோப்ளனர் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்குமே இம்பார்ட்டன்ட் தான், எவ்வரி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் தான். ஸ்லோ லேர்னர்ஸ் கூட படிச்சிடலாம். முதல்ல வந்து இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 வருதான்னு பார்க்குறக்காண்டி பாரு. பொசிஷன் வெக்டார் கொடுத்தனால ஓஏ ஓபி ஓசி ஓடின்னு எடுத்துகிட்டு வெக்டாராக மாற்றிட்டேன், சைட்ஸாக மாற்றிட்டேன். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் மாற்றி விட்டு ஏதாவது எனி ஒன்று எடுத்துக்க, இது அல்லது இது மாதிரி எழுதி ஆன்சர் கொண்டு 0ன்னு போட்டுட்டு பாயிண்ட்ஸ் ஆர் பொசிஷன் வெக்டார் கொடுத்தனால பாயிண்ட்ஸ் ஆர் பதில் பொசிஷன் வெக்டாருக்கு பதிலாக ஏபிஏசின்னு எடுத்தோம்ல, அதை எடுத்து எழுதி ஆர் கோப்பலான்னு எழுதி வெக்டார்னு எழுதுகிற சென்டென்ஸை பொறுத்து இருக்குது எல்லாமே, சரியா? பாயிண்ட்ஸ் ஆர்னால் அதை எழுதக்கூடாது, ஏபிசிலாம் எழுதக்கூடாது, இதெல்லாம் எழுதக்கூடாது, இது எழுதக்கூடாது. வெறும் இந்த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கோப்பலார் அப்படின்னு முடிச்சு விட்டுலாம். எனக்கு பாயிண்ட்ஸ்ன்றது இந்த பொசிஷன் வெக்டார் தான் சொல்கிறோம். இல்லை வெக்டார்னு சொன்னீங்கன்னா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு சொல்லலாம், அல்லது ஏபி வெக்டார் ஏசி வெக்டார் அல்லது ஏடி வெக்டார் மூணையும் சொல்லலாம். ரைட் பண்ணுறது இல்லை ஹன்ஸ் ப்ரூவ்னு எடுத்து காமனாக எழுதி முடிச்சிரு. ஓகேங்களா? வெரி குட். ஸ்லோ லேர்னர்ஸ் படிச்சிரு, மறந்துடாத. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். தேங்க்யூ.